சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அந்த ஹேர் பேக் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஏதாவது புதுசா பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நம்ம ஹேர் பேக்குக்கு எடுத்துக்கிட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பாசிப்பயிறு வெந்தயம் தான் எடுத்துருக்குறோம். என்னுடைய ஹேர் கலவு நான் 4 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ஊற போட்டிருக்கிறேன். பாசிப்பயிர் 1.5 கைப்பிடி அளவு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பச்சை பாசிப்பயிரை போட்டிருக்கேன். நல்லா நமக்கு ஊறிடுச்சு. இப்போ பாசிப்பயிறு நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நமக்கு நல்லா என்ன செஞ்சிடணும்னா ஊறி நமக்கு நல்லா கிடச்சிரும். அப்போ நல்லா ஊற நமக்கு நல்லா அரைக்கிறதுக்கும் நல்ல பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதைத்தான் வச்சு நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேக் இந்த வெந்தயம் உங்க தலையில உள்ள அழுக்கு எண்ணெய் பிசுறு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருன்னா பொடுகு இதெல்லாம் கியூர் பண்ணிரும். பச்சை பாசிப்பயிறு வெந்தயம் உங்களுக்கு உங்களுடைய ஹீட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிற தன்மை வெந்தயத்துக்கு இருக்கு. ஸோ நம்ம இன்டேக்காவும் நம்ம கொஞ்சமா நீங்க காலையில எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்க ஹேர்லயும் நீங்க அப்ளை பண்ணி நீங்க அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளேயும் சாப்பிட்டுக்கோங்க. ஊற போடுறப்போ நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஓரளவு என்ன செஞ்சுக்கோங்கன்னா இப்போ சவைச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சாப்பிச்சு, அப்படி இல்லையா நானும் என்ன செய்வேன்னா கசக்குனால மாத்திரை மாதிரி அப்படியே போட்டு விழுங்கிறது. ஸோ அதனால வெந்தயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். நிறைய பேர் சொல்றது என்ன, சிஸ்டர் என்னுடைய பாடி பயங்கரமா ஓவர் ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நாங்க என்னதான் அப்ளை பண்ணாலும் அது முடி கொட்டதான் செய்யுது. கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய முடி ரொம்ப அதிகமா ஹீட்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பாடி ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா முடி உதிர பிரச்சனை கண்டிப்பா நமக்கு வரும். ஸோ அந்த முடி பிரச்சனை கழியாம இருக்கிறதுக்கு நீங்க நல்ல ஒரு ஹேர் ஆயிலா நீங்க எடுத்துக்கோங்க. நல்ல மூலிகை சேர்ந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்க வெளியவும் எடுத்துக்கணும், அதே மாதிரி இன்டேக்காவும் நீங்க வெந்தயம் குளிமையான பொருட்களை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க அப்படி எடுத்துட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் கண்டிப்பா முடி கொட்டவே கொட்டாது, நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ நான் என்னுடைய ஹேருக்கு இந்த 2 தான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம வெந்தயத்தை சேர்த்து இது பச்சை பாசிப்பயிரை உள்ளே சேர்த்துடலாம். பச்சை பாசிப்பயிறுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஊற வைக்கிறப்போ சாப்பாடு இதில் எடுத்து நம்ம கொஞ்சமாக அப்படியே போட்டு வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நிறைய ப்ரோட்டீன்லாம் இருக்குது. இப்போ பாதியை எடுத்துட்டேன், பாதியை அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் இந்த முளைக்கட்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா முளைக்கட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம மெயினாக கொடுக்கலாம். நான் இதை குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன். நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுனால அதனால அதை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வெந்தயத்தை அப்படியே தண்ணியோட நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ நல்ல பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஹேர்ல இதை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு சூடா இருந்துச்சுன்னா கொஞ்சமா சூடு ஆறின பிறகு நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஹேர்ல இதை அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் போல நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சிக்கு எடுத்துட்டேன். நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நல்லா சிக்கு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமா சிக்கு விழாது. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பேக் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ப்ல ஃபுல்லா நம்ம அப்படியே எடுத்து தேய்ச்சிடலாம். உங்களுக்கு அதிகமா எங்க பொடுகு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணுங்க. 1 by 1 எடுத்து எடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதம் இருக்கிறத அப்படியே முடிக்கு ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இப்போ இந்த சைடு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க.
இப்போ வந்து நல்லா வந்து நமக்கு ஊறணும் இந்த ஹேர் பேக்கு. இதை தேய்க்கும் போதே நமக்கு நல்லா வந்து ஒரு ஜில்னஸ் இருக்கும். இப்ப நான் உள்ள குடி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்ப உள்ள குடி வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிருக்கு நமக்கு தேய்ச்சி விடுறதுக்கு ஆட்கள் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அம்மா இல்ல தங்கச்சி சொல்லாது. ஏன்னா நம்ம அடுத்தவங்க தேய்க்கும் போது ஒன் பை எடுத்து எடுத்து நல்லா வந்து தேய்க்கலாம் நம்ம. இப்போ நான் வந்து ஸ்கேல்ப்ல ஃபுல்லாமே வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்படியே வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிடுவோம். நான் வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு நான் அப்படியே கொண்டை போட்டுருவேன். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே கைக்கு எடுத்து 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 அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்ப நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டேன். எடுத்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து கொண்டே நான் வந்து போட்டுறேன். நல்ல முனி வேற நல்லா வந்து அப்ளை பண்ணிருங்க. இப்போ முனிலையும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன் அப்படியே ஃபுல்லா. இப்ப அப்படியே வந்து என்ன பண்ணிருங்கன்னா கொண்டை போட்டுருங்க. கொண்டை போட்டு அப்படியே வந்து 1 மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊற விட்டுருங்க. அப்படியே வந்து நமக்கு வந்து ஊறட்டும். மீதம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கொஞ்சம் ஹேர்ல அப்படியே சும்மா அப்ளை பண்ணி விட்டுருங்க மேல் டாப்ல. இப்ப நான் மீதம் இருக்கிறத வந்து என்ன பண்ணி அப்படியே மேல் டாப்ல சும்மா அப்ளை பண்ணி விட்டுருவேன். நம்ம எடுத்திருக்க ஹேர் பேக்கே நமக்கு கரெக்டா வந்துரும். அப்படியே மீதம் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே மேல் டாப்ல அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப இது வந்து நல்லா வந்து நமக்கு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நான் வந்து ஊறின பிறகு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு என்னுடைய ஹேர் வந்து எப்படி இருக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஷியக்கா போட்டு நல்லா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். நமக்கு இப்போ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்றதுனால நமக்கு பொடுகு இல்ல இது அரிப்பு இந்த பிரச்சனை எது இருந்தாலும் நமக்கு அழுக்கு எது இருந்தாலும் கம்ப்ளீட்டா சூப்பரா நமக்கு என்ன பண்ணினா கியூர் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல நம்ம வெந்தயம் சேர்த்திருக்கனால நம்மளோட ஹீட்டை நல்லா வந்து தணிக்கும். உங்களுக்கு உடம்பு பாடி வந்து ஹீட்டா ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெந்தயம் போட்டு அப்படி குளிக்கும் போது உங்களுடைய ஹீட் வந்து என்ன பண்ணும்னா கம்மியாகும். முடி உதிர பிரச்சனையும் நமக்கு வந்து என்ன செய்யணும்னா ஸ்டாப் ஆகும். நமக்கு வந்து அதிகமா நமக்கு வந்து ஹீட் இருக்கிறதுனால நம்மளுடைய முடி என்ன பண்ணும்னா அதிகமா கொட்ட ஆரம்பிக்கும். சோ அதனால வெந்தயம் வந்து நீங்க சேர்த்துட்டு ஹேர் பேக் பண்ண போடும்போது நமக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னுடைய ஹேர் பேக் நல்ல பஞ்சுன்னு நல்ல சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல நம்ம பாசிப்பயிர் சேர்த்துக்க நல்லா வந்து ஒரு சைனிங்கும் நமக்கு வந்து கொடுக்கும். கண்டிப்பா இந்த ஹேர் பேக்கை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.